வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய பூக்குழி அத்தியாயம் 21. மறுபடியும் பகல் வேலை. பஞ்சரத்தினத்தை வந்து கவனித்து தணிகை வேலன் நம்பிக்கை தெரிவிக்கவில்லை. இன்னும் 2 நாட்களுக்கு பிறகுதான் எதுவும் சொல்ல முடியும். கவனமாக பார்த்து கொள்ளுங்கள், அதுதான் முக்கியம். வழக்கமான பல்லவியை பாடிவிட்டு போய்விட்டார். மகன் வந்து விட்டான் என்ற மகிழ்ச்சியில் முதல் நாள் இரவு படுக்க போகும் முன் தன் மருமகளிடம் பஞ்சரத்தினம் சொல்லியிருந்தாள். நாளைக்கு பகலுக்கு கொஞ்சம் காரசாரமாக மோர் குழம்பு வச்சுடு, ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் சாப்பிடணும் போல இருக்கு. அடுப்பருகில் வந்து நின்ற அகல்யாவின் விழிகளில் நீர் பெருக்கெடுத்து கண்களில் உருண்டது. சிங்காரம் தோட்டத்தில் நின்று ஒரு குலை மொந்தன் காய்களை பறித்து கொண்டு வந்திருந்தான். அவற்றை ஒரு பக்கம் வைத்துவிட்டு தலையை சொரிந்து கொண்டு நின்றான். பூரணியை கூப்பிட்டு காய்கறிகளை நறுக்கி தர சொல்கிறேன். ஐயாவுக்கு மோர் குழம்பிலே வாழைக்காய் போட்டால் தானே பிடிக்கும் என்றான். கன்னத்திலே கோடிட்ட கண்ணீரை அவள் சற்றென்று துடைத்து கொள்வதை கவனித்து விட்டான். அவனுக்கு மிக்க வேதனையாக இருந்தது. சந்தோஷமாக இருக்க வேண்டிய சமயத்திலே பெரியம்மாவுக்கு உடம்புக்கு வந்துடுச்சேன்னு நீங்கள் கலங்கிட்டீங்க. கவலைப்படாதீங்க, நம்ம முத்து மாதிரி கைவிட மாட்டா, ஆறுதலாக சொல்லிவிட்டு மீண்டும் தலையை சொரிந்து கொண்டு சமையலறை வாயிற்படி அருகே வழியாக நின்றான். மௌனமாக அடுப்பு காரியங்களை கவனித்து கொண்டு இருந்தால் அகல்யா. சிறிது நேரம் ஆக்கியது. வாயிற்படியில் இன்னமும் நிழலாடுவதை உணர்ந்து திரும்பி பார்த்தாள். நம்ம ஐயா என்னை மறக்காமல் நான் கேட்டதை வாங்கிட்டு வந்திருக்கார். காலையிலே அத்தனை அமளி துமளி நடுவிலும் எடுத்து கொடுத்தார். வேலையாள்கிட்டே அவருக்கு ரொம்ப பிரியம். குழந்தை மனசு அவருக்கு, தாராளமான மனசு. அவர் குணம் ஒன்றுக்கே அவங்க தாயாரே நம்ம ஆத்தா காப்பாற்றி கொடுக்கணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். அவன் குரல் கரகர்த்தது. இடுப்பு வெட்டி மடியிலே புகையிலை ஓலைப்பைக்குள் அடக்கமாக இருந்த ரேடியோ பெட்டியை எடுத்து தன் சின்ன எஜமானிக்கு முன் நீட்டினான். புகையிலை மனத்துடன் தன் உள்ளங்கையில் அடங்கி போன அந்த சிறு ரேடியோவை திருப்பி பார்த்தாள் அகல்யா. அவளது கை நடுங்கியது. பின் பக்கத்திலே பெட்டி மீது ஒட்டப்பட்டிருந்த சிறு காகித துண்டின் மீது ராஜ்குமார் தன் கையால் சிங்காரத்துக்கு என்று ஆங்கிலத்தில் எழுதியிருந்தான். அந்த கையெழுத்தை கண்டதுமே அவள் நெஞ்சை உணர்வுகள் அடைத்து கொண்டன. கண்கள் கலங்கின. உடல் முழுவதும் உணர்ச்சி வசத்தில் ஆட ஏதோ மகா மந்திரத்தை பார்த்து விட்டவள் போல் மீண்டும் மீண்டும் அந்த எழுத்துக்களையே ஊன்றி பார்த்தாள். எப்போ நான் கேட்டதை ஞாபகத்தில் வச்சுட்டு வாங்கிட்டு வந்திருக்கார். சட்டென எடுத்து கொடுத்துட்டார். மெல்ல சிரிக்க முயன்றான் சிங்காரம். பொங்கி வந்த வேதனையை சமாளித்து கொண்டாள் அகல்யா. அவள் மூளையில் ஒரு எண்ணம் பளிச்சிட்டது. சற்றென்று கேட்டுவிட்டாள். ஐயா உனக்கு இதை பரிசாக கொடுத்தது பற்றி சந்தோஷம். ஆனால் ஒன்று மறந்துட்டார். இதை வச்சுக்க உனக்குன்னு தனிப்பட்ட ஒரு லைசன்ஸ் எடுக்கணும். அதுக்கு அவர் தம் கைப்பட இந்த ரேடியோவை பரிசாக கொடுத்து விட்டதாக ஒரு கடிதாசி எழுதி கொடுக்கணும். அதோடு பம்பாயிலே சுங்கலாக்கா கொடுத்த ஒரு லைசன்ஸ் இருக்கும், அதையும் கொடுக்கணும். போய் வாங்கிட்டு வந்து தபால் ஆஃபீஸிலே அதனை காட்டு போ என்று உத்தரவிட்டாள். பின்னால் காலடி யோசை கேட்டதும் இருவரும் திகைப்புடன் திரும்பி பார்த்தனர். சிங்காரத்தை கூப்பிட்டேன், காதிலே விழலை போலிருக்கே, அதனால் நானே தேடிக்கொண்டு கீழே வந்துட்டேன் என்று சொல்லிக்கொண்டு அருகே வந்த காமேஷ் முறவளித்தான். சிங்காரம், இந்தா பம்பாயில் சுங்கலாக்கா கொடுத்த லைசன்ஸும் என் கைப்பட இந்த கிராமத்து தபால் அதிகாரிக்கு எழுதிய கடிதமும் இதிலே இருக்கு, எடுத்துக்கோ. தன் சட்ட பையனின்று ஒரு கடித உரையை எடுத்து அசட்டையாக அவனிடம் கொடுத்தான். அகல்யா, சூடாக காஃபியும் சாப்பிட ஏதாச்சும் சீக்கிரம் தயார் பண்ணு, பசிக்கிறது, எனக்கு பசி தாங்காது, தெரியாதா உனக்கு? அதற்றாக கேட்ட வண்ணம் அவளையை ஏறிட்டு பார்த்தான். மேடை மீது எரிந்த அடிப்பை போல அவள் உடல் முழுவதும் பற்றி எரிந்தது. வாய்க்குள்ளே வந்துவிடும் போல் பதற்றமாக இதயம் துடித்தது. ஆனாலும் மிடுக்காக அகல்யா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். சிங்காரத்திடம் கொடுத்து அனுப்புகிறேன், மொட்டையாக பதிலளித்துவிட்டு அடுப்பின் பக்கம் திரும்பி கொண்டாள். சிங்காரம் அந்த காகிதங்களை அம்மாவுக்கு காட்டு, அவங்களே பார்த்து யோசனை சொல்லுவாங்க. பிறகு மாடிக்கு வா. டாக்டர் தணிகை வேலனுக்கு வாங்கிய புகைப்பிடிக்கும் குழாய், பார்வதி அம்மா பேரனுக்கு வாங்கின பொம்மைகள், என் மாமனாருக்கு வாங்கின ஷர்ட் எல்லாத்தையும் எடுத்து வெளியிலே வச்சிருக்கேன். அதுகளை கொண்டு வந்து கீழறையில் தயாராக வச்சுடு. அவங்கவுங்க சாமான்களை அவங்கவுங்க வந்து போது கொடுத்துடுறேன் சொல்லிவிட்டு வெற்றி புன்முறுவலுடன் மாடி பக்கம் விரைந்தான் காமேஷ்.
சிங்காரம் கொடுத்த உரையை பிரித்தவளுக்கு திக்கென்று இருந்தது. ராஜகுமார் தன் கையால் அந்த கிராமத்து தபால் அதிகாரிக்கு எழுதியுள்ள கடிதம் அது. சந்தேகமில்லை. எப்படி? அவள் வியப்பும் வேதனையுமாக அதை பார்த்து கொண்டிருந்த போது மாடி அறைக்குள் புகுந்த காமேஷ் திறந்து கிடந்த பெட்டியை காலால் எட்டி உதைத்து மூடினான். என்ன முட்டாள்தனம்! புறப்படும் முன் பெட்டியை கவிழ்த்து பொருள்களை சரியாக ஆராய்ந்திருக்க வேண்டும். நல்ல வேலை, சற்று முன்தான் பார்த்தான். ராஜ்குமார் எல்லா காரியங்களையும் ஒழுங்காக சீராக செய்து வைக்கும் குணமுடையவனாக இருந்தது நல்லதாக போயிற்று. பெட்டியின் அடியில் கிடந்த அந்த உரையும் சுங்க இலாக்கா கொடுத்த ரேடியோ லைசன்ஸும் தபால் அதிகாரிக்கு தயாராக எழுதி வைத்திருந்த கடிதமும் கிடைத்தன. யார் யாருக்கு என்ன பரிசுகள் வழங்க வேண்டும் என்ற ஒரு ஜாபிதாவை வேறு டைப் அடித்து வைத்திருந்தான். அது இப்போது எத்தனை உதவியாக இருக்கிறது. அந்த சிறு ரேடியோ மீது சிங்காரத்தின் பெயரை கொண்ட துண்டு கடிதம் ஒட்டப்பட்டிருந்ததால் சற்றென்று புரிந்து கொண்டு கொடுத்து விட்டான். இந்த ஜாபிதாவை பார்க்காமல் டாக்டருக்கு கொடுக்க வேண்டிய புகைப்பிடிக்கும் குழாயை அகல்யா அப்பாவுக்கு கொடுத்து அவரை கலவரப்படுத்தி விட்டான். சேச்சே, இனி இது மாதிரி பிசுகுகள் நடக்கவே கூடாது. மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சாமான்களை அள்ளி பெட்டிக்குள் போட்டு மூடி அவன் பூட்டி முடிப்பதற்குள் சிங்காரம் மூச்சரிக்க வந்து நின்றான். அம்மா கூட்டி வர சொன்னாங்க. உங்களை பார்க்க பஞ்சாயத்திலிருந்து ஆட்கள் வந்திருக்காங்க. நெஞ்சம் துணுக்குட்டு திடுக்கிட்டு போனான். பஞ்சாயத்து ஆட்களுக்கு அவனிடம் என்ன வேலை? அவன் பார்த்திராத கிராமத்து மனிதர்கள் 2 பேர், ஒருவர் கையில் கத்தையாக ஒரு கட்டு காகிதம், காதில் பேனாவை சுருக்கி கொண்டு மற்றொருவர் வெள்ளை வெட்டி ஷர்ட் ஆசாமிகள் முன்னறையில் அவனை கண்டது பட்களை இழுத்தினர். உட்காருங்கள், உபசரித்தான் காமேஷ். இன்னமும் நெஞ்சிலே காவலைத்தான் அவனுக்கு. போன வருஷத்திலிருந்து இந்த வீட்டு வரி ஒசந்து போச்சு. அது சின்னமாக இருக்க மறுக்கிறாங்க. வீடு உங்கள் பேர்லேயே இருக்கிறதுனாலே நீங்களே வரி குறைப்புக்காக ஒரு மனு எழுதி கொடுத்துட்டா நல்லது. வந்தவர்களில் சற்று ஒல்லியாக இருந்தவர் சொன்னார். சிங்காரம், காகிதம் பேனா எல்லாத்தையும் கொண்டு வந்து மேஜை மேலே வை. அகல்யா உள்ளே இருந்தபடி உத்தரவிட்டதை கேட்டு அவன் அதிர்ந்து போனான். வீட்டு வரி உத்தியோகஸ்தருக்குன்னு ஆரம்பிக்கத்தானே எழுதணும். இதோ வந்துவிட்டேன் சொல்லிவிட்டு மாடிக்கு வேகமாக ஓடினான் காமேஷ். அங்கே அந்த அலமாரி மேல் தட்டிலே ஒரு டைப் எந்திரத்தை பார்த்ததாக ஞாபகம். அங்கேதான் இருந்தது. எடுத்து மேஜை மீது வைத்து கொண்டு விரைவாக மனைவி டைப் அடித்தான். முடிவில் கையெழுத்து போடும்போது காமேஸ்வரன் என்று போட்டுவிட்டான். அவனுக்கே தாங்க முடியாத எரிச்சல். வேகமாக கிழித்து சுருட்டி அதை அறையின் மூலையில் இருந்துவிட்டு மறுபடியும் டைப் அடிக்க தொடங்கினான். இந்த முறை ஒழுங்காக ராஜ்குமார் என்று கையெழுத்திட்டு எடுத்துக்கொண்டு கீழே வந்தான். தமிழிலே எழுதியிருக்கலாம், இங்கிலீஷில் டைப் அடிச்சிருக்கீங்க, பரவாயில்லை வாங்கி கொண்டார் அந்த ஒல்லி ஆசாமி. அகல்யா தயாரித்து கொடுத்த காஃபி பலகாரத்தட்டை எடுத்துக்கொண்டு சிங்காரம் மேலே செல்வதை கண்டான். வேறு வழியின்றி தனக்குள்ளே கோபத்துடன் எதையோ முணுமுணுத்து கொண்டு காமேஷ் அவனை பின்பற்றினான். அன்று மாலை வைத்தியர் வந்து போன பின்பு லேசாக கண்களை திறந்து கொண்டு படுத்த மாமியாரை வற்புறுத்தி கொஞ்சம் கஞ்சியை புகட்டினாள் அகல்யா. பின்னர் வைத்தியர் கொடுத்து போன தூக்க மாத்திரைகளையும் மற்ற மருந்துகளையும் கொடுத்து சாப்பிட செய்தாள். சிறிது நேரத்தில் இருட்டத் தொடங்கிவிட்டது. மருந்துகளின் மயக்கத்தில் பஞ்சரத்தினம் தன் நினைவின்றி மீண்டும் ஆழ்ந்து உறங்கி போனாள். மெல்ல கதவை சாத்திவிட்டு அகல்யா வெளியே வந்தாள். ஹாலில் மட்டுமே பளிச்சென்று கோயில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. இரவு எஜமான் விரதமாக சாப்பிட வேண்டிய பால் பழம் கொண்ட தட்டை மாடியில் அவனது அரை மேட்சி மீது வைத்துவிட்டு சிங்காரம் தோட்டத்திலிருந்து தன் வீட்டுக்கு போய்விட்டான். பின் கதவை தாழிட்டு கொண்டு உள்ளே வந்த அகல்யாவின் காதுகளில் மாடிப்படியில் அவன் இறங்கி வரும் வெள்ளிய ஓசை கேட்டுவிட்டது. திடீரென்று அவளுக்கு தாங்க முடியாத பதற்றம். அம்மா தூங்குறாங்களா? சிங்காரமும் பூர்ணையும் போய்விட்டாங்க இல்லையா? சிரித்தபடி கேட்டுக்கொண்டு கண்களால் அவளை விழுங்கியபடியே கீழே இறங்கி வந்தான் காமேஷ். அகல்யாவின் உடல் பயத்தில் சிலிர்த்தது. இது சமயம் அங்கே அவர்களை தவிர அந்த நேரத்தில் யாரும் இல்லை என்ற உண்மை அவனுக்கு தெரியும். பஞ்சரத்தினம் மயக்க உறக்கத்தில் ஆழ்ந்து கிடக்கிறாள். என்ன பேசினாலும் யாரும் கேட்கப் போவதில்லை என்ற துணிவு அவனுக்கு. மிகவும் சுவாதீனமாக அருகில் வந்தான் காமேஷ். அம்மாவுக்கு உடம்பு சுகமில்லாததால் நான் பூக்குழியில் இறங்கப் போவதில்லை. நீயும் இறங்க தேவையில்லை. இந்த விரதம் நம் இருவருக்கும் இனி தேவையில்லை. இப்படி கிட்டே வா. வந்ததிலிருந்து நான் எப்படி துடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா?
அவளை தொட்டு தன் அருகே இழுத்து கொள்ள கையை நீட்டியபடி நெருங்கினான். துள்ளி கொண்டு அவள் ஓரடி நகர்ந்து பின்னால் நின்று கொண்டாள். நெஞ்சு படப்படவென்று துடித்து கொண்டது. நெருப்பை அள்ளி தலையிலே கொட்டிவிட்டது போன்றதொரு பயங்கர உணர்வில் தவித்து போனாள். ஏன் இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிற? இங்கே வா என்று அதட்டியபடி அருகில் மீண்டும் அவன் நெருங்கிய போது திடீரென்று மின் விளக்குகள் அனைத்தும் அணைந்து போயின. எங்கும் ஒரே இருள். இங்கேதான் இருக்கேன், இப்படி இந்த பக்கம் வா. மறுபடியும் அதட்டியபடி கையை நீட்டி எட்டி பிடித்து இழுத்தான். அவளது முன்றானை போன்று ஏதோ தேன்படவே பலம் கொண்ட மட்டும் இழுத்து விட்டான். அந்த வேகத்தில் அவன் நக்கென்ற அருகில் இருந்த சுவரில் போய் மோதி கொண்டான். தடவி பார்த்தபோது கையில் அவன் பிடித்து கொண்டிருந்தது அவள் வேலை செய்யும் போது கை துடைக்க தயாராக முழங்கையில் போட்டு வைத்து கொண்டிருந்த துண்டு. அவனை ஏமாற்றிவிட்டு இருட்டில் அவள் எங்கேயோ நழுவி விட்டாளே. அதிகம் பழக்கமில்லாத வீடு, இருட்டில் நிதானம் தெரியாது. தடவி கொண்டே முன்னால் நடந்தபோது அங்கே கிடந்த நாட்காலி ஒன்றில் கால் இடறி கட்டையுரலில் வேதனை தாகாமல், அகல்யா எங்கே இருக்க என்ற ஆத்திரத்துடன் கத்தினான். துயரத்தையும் பொங்கி வந்த கோபத்தையும் அடக்க மாட்டாத அகல்யா ஹாலின் மரக்கூடையிலிருந்து பூஜை அறை பக்கம் வேகமாக நகர்ந்தாள். கதவை திறந்தாள். இன்னமும் பராசக்தியின் படத்தின் எதிரே மேடை மீது அவள் பிறந்துவிட்டு சீதனமான அந்த பெரிய குத்து விளக்கு முத்து சுடராக எரிந்து கொண்டிருந்தது. சற்றென்று அதை கையில் தூக்கி கொண்டு வெளியில் வந்தாள். காலையில் ஸ்நானம் செய்துவிட்டு அவசரமாக முடிச்சுட்டு கொண்டிருந்த கூந்தல் அவிழ்ந்து தானாக அவள் முதுகு முழுவதும் பரவலாக விழுந்தது. குத்து விளக்கை தூக்கி பிடித்து கொண்டு அதன் ஒளியில் தன் முன்னே அவிழ்ந்த கூந்தலும் சினத்தை கக்கிய கண்களுமாக ஆவேசம் வந்தவள் போல் நின்ற அவளை கண்ட காமேஷ் அரண்டு விட்டான். இப்போ சொல், யார் நீ? உரத்த குரலில் உக்கரமாக அகல்யா அவனை அதட்டினாள். கோவிலில் அர்ச்சகர் தீபாரதனை தட்டி சுழற்றிய போது கர்ப்ப கிரகத்தில் ஒரு கணம் கண்டானே. உக்கரமான கண்களுடைய ஒருத்தியை அவளே தன் எதிரில் வந்து கையில் குத்தி விளக்குடன் நிற்பது போன்றதொரு பிரமை. அவனையும் மீறி எழுந்த அச்சத்திலே அவன் உடல் நடுங்கியது. நெஞ்சு பதைத்தது. என்ன அசட்டு கேள்வி? நான் தான் ராஜகுமார். என்ன அப்படி பார்க்கிற? குழறினான் காமேஷ். நீ என் கணவன் இல்லை. உண்மையை சொல். என் புருஷன் எங்கே? நீ யார்? யார் நீ? யார் நீ? ஓங்கிய குரலில் வெறி பிடித்தவள் போல் அகல்யா வீறிட்டு கத்தினாள். அம்மா கூப்பிட்டீங்களா? சிங்காரம் கதவை தட்டினான். பளிச்சென்று மின் விளக்குகள் எரிந்தன.